பழமொழியோடு தான் மிகப்பெரிய ஆளுமையினுடைய ஆரம்ப புள்ளியை நோக்கி நாம் நகர்றோம். குட் ஒரு நம்ம நேராக நம்ம நிகழ்வுக்கு போகிறோம். ஒரு அழகான பழமொழி உண்டு. இதை உங்களில் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் தொகை உயர்ந்துகிட்டே போகுது. பாப்புலேஷன் இன்க்ரீசஸ். ஆனால் மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? மக்கள் தொகை உயர்ந்துட்டே போகுது, மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னால் சொல்ல முடியும். நான் பெங்களூரில் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியாது இல்லை? இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு தடவை நான் போயிட்டு என்னோட காரை பார்க் பண்ணுறதுக்கு, நான் அங்கே ஒரு கம்பெனி சார்பாக இப்போ ஸ்டே பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போது நான் என்னோடய காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பி என்னோடய அப்பார்ட்மெண்ட் ரூமுக்கு போகணும். அதுக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த கீழே கார் பார்க்கிங்கில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு கார் பார்க்கிங்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கார் நிறுத்தினதை சுற்றி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கார் பார்க்கிங்கில் அந்த கார் கொஞ்சம் காஸ்ட்லியான கார் அப்படி இருக்கட்டும். அந்த காரை சுற்றி கயிறு கட்டி இருந்தது. ஒரு 4 பில்லருக்கு நடுவில் இவருக்கான கார் ஸ்பேஸு, அதில் கொண்டு போய் காரை நிறுத்தியாச்சு. அந்த 4 பில்லரையும் சுற்றி கயிறு கட்டப்பட்டிருந்தது. என்ன அர்த்தம்? வேற யாரும் இன்னொரு காரை நிறுத்த முடியாது, ஆப்வியஸ். பட் 2 வீலர் இல்லை, ஏதோ அந்த இடத்துல எதுவும் நின்றக்கூடாது. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்னா நிச்சயமாக க்ரோர்ஸில் இருக்கும். மனுஷன் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டான், காரை வாங்கிட்டான், அந்த காருக்கான பார்க்கிங் இடத்த கூட வாங்கிட்டான். ஆனால் அதை யாரும் தொற்றக்கூடாது. அதில் ஒரு சின்ன கீறல் கூட விழுந்துடக்கூடாது. அப்படின்ற பாதுகாப்பு உணர்வு. என்ன ஆச்சரியம்னா, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 கார் நிற்கிது. இந்த ஒரே ஒரு காருக்கு தான் கயிறு கட்டியிருக்காங்க. அப்படி ஒன்றும் விலை உயர்ந்த கார்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டேன் இது என்னது அப்படின்னு. அவர் அப்படிதான், சார் யாரும் அங்கே உள்ளே வரக்கூடாது சார். யாராவது வண்டி 2 வீலர் நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், இவருக்கு அந்த 2 வீலரை நகர்த்திட்டு ஓட்டுறது இருக்குல்ல சார், அது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதனால் அப்படி கட்டி வச்சுருப்பார் சார். நீங்கள் பாருங்களேன், பக்கத்தில் நம்ம ஆளுங்க 2 வீலர் நிறுத்தியிருந்தா கூட ஒரு 2 கார் தள்ளி நிறுத்தியிருப்பாங்க, அங்கே நிறுத்த மாட்டாங்க. நான் சிரிச்சுட்டே அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு 2 வீலர் வச்சுருந்தா எங்கே நிறுத்துவார்? இங்கே தான் நிறுத்துவார் சார், வேறு எங்கேயும் இடம் இல்லையே சார். ஓ, அப்போ நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருந்தா அந்த 2 வீலரை தள்ளி வச்சுட்டு இந்த காரை எடுத்துகிட்டு போவோம். யாரோ ஒருத்தங்க 365 நாளும் நிறுத்த போகிறதில்ல. 365 நாளில் ஒரு 3 நாளோ 5 நாளோ 10 நாளோ நிறுத்துவாங்க. அதை தள்ளி வச்சுட்டு போகிற லெவலுக்கு நாம் இல்லை. ஆனால் இடம் வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், எல்லாம் பேசுகிறோம்.
மக்கள் தொகை உயர்ந்துட்டே போகுது, மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். இந்த பழமொழியோடு தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய ஆரம்ப புள்ளியை நோக்கி நாம் நகர்றோம். நான் வந்து ஹூ இஸ் கக்கன் அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா, அது எனக்கு அனு மேடம்கிட்ட ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹூ இஸ் கக்கன் அப்படின்னு கேட்கறது மரியாதையாக இருக்கிற மாதிரி இல்லையே. ஹூ இஸ் டென்சிங், ஹூ இஸ் அது ஓகே. ஹூ இஸ் கக்கன் அப்படின்றது அப்போ தான் நான் யோசித்தேன். அப்போ தான் நான் பின்னாடி போய் பார்த்தேன். ஹூ இஸ் சுனிதா வில்லியம்ஸ், ஹூ இஸ் டென்சிங், ஹூ இஸ் ராமானுஜன் அப்படி கேட்டதே தப்பாச்சு. யார் நீ அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அது இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே நான் யோசிச்சு, ஓகே, தி கக்கன் பேஜஸ் அப்படி வைப்போம். தி கக்கன் பேஜஸ். அப்போ அதெல்லாம் கூட தி ரஹ்மான் பேஜஸ், தி டென்சிங் பேஜஸ், தி ராமானுஜன் பேஜஸ், தி சுனிதா வில்லியம் பேஜஸ் அப்படி தானே கொண்டு போகணும். இனிமேல் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இன்னையிலேருந்து இதை வந்து ஹூ இஸ் அப்படின்றத எடுத்துட்டு தி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கும் நான் பேசும் பொழுது இங்கே உங்களுக்கு தோன்றுகிற கேள்விகளை நீங்கள் போட்டுட்டே வரலாம். சாம் ஆல்ரெடி ஒரு கேள்வி போட்டார். மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே இருக்கிறது, மனிதர்கள் நாம் உயர்கிறோமா? தி கக்கன் பேஜஸ் அவங்கள நோக்கி தான் இப்போ நம்ம நகர்றோம். மதுரை போகும்பொழுது மேலூர் அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் கடந்திருப்பீங்க. இந்த மேலூர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்ன்றது எத்தனை பேருக்கு நம்மள தெரியும்னு தெரியலை. நாட்டுக்கள்ளர்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாம். நாட்டுக்கள்ளர்கள். இந்த நாட்டுக்கள்ளர்கள் வாழ்ந்து ஆக்கிரமித்த ஒரு இடம்தான் மேலூர் மற்றும் சுற்றி இருக்கிற பகுதிகள். நாட்டுக்கள்ளர்கள். இந்த நாட்டுக்கள்ளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நாட்டுக்கள்ளர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, யாருக்கும் அவ்வளவு எளிதில் தலைவணங்க மாட்டாங்க. அதாவது யாரையும் எதிர்த்து பேசி அல்லது எதிர்த்து போராடியே பழக்கப்பட்டவங்க. இந்த நாட்டுக்கள்ளர்கள்ல அதாவது திருமலை நாயக்கர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்ட பொழுது, திருமலை நாயக்கர் மதுரையை ஆள்றார். ஆனால் மதுரையை ஆள்கிற திருமலை நாயக்கரால நாட்டுக்கள்ளர்களை ஒன்றும் பண்ண முடியல. அதனால அவங்க இன்னொன்று, மதுரையை நோக்கி யாராவது வந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கள்ளர்களை தாண்டி தான் வரணும் மதுரைக்கு. அதனால அவர் யோசிச்சு பார்த்து, நம்ம இவங்க கூட சண்டை போடுறதை விட இவங்க நமக்கு அரணா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு விட்டுட்டார். நாட்டுக்கள்ளர்கள் அவ்வளவு தைரியம் நிறைந்த மனிதர்கள். கள்ளர்ஸ். என்னோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அது பற்றி கூட எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் என்னுடைய சொந்த ஊரை பற்றி அடிக்கடி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, கள்ளர்கள் வாழ்ந்த குறிச்சி. ஸோ கள்ளர் குறிச்சி, அதுதான் வந்து கள்ளக்குறிச்சியாக மாறுச்சு. வீரம் அதிகம். இன்றும் அங்கே கள்ளர் பள்ளிகள் என்ற பெயரில் அரசு பள்ளிகள் உண்டு. இந்த பள்ளிகள் பற்றியெல்லாம் நம்ம இங்கே இதில் பேச போகிறோம்.
இப்போது நாயக்கன்மார்ஸ், அதாவது நாயக்கர்களால் இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கான் சாஹிப் அவர் வந்து ஆண்டார், அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இங்கிலீஷ் பீப்புளால் இவரை ஒன்றும் பண்ண முடியல. நாட்டுக்கள்ளர்களை ஒன்றும் பண்ண முடியல. நாட்டுக்கள்ளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஏரியாவில் குட்டி ராஜாங்கமே நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுனால இவங்களை வந்து திருடர்கள், இந்த ரோட்டில் போகிறவங்கள வழிமறைச்சு பணம்லாம் பிடுங்குவாங்களே, அந்த மாதிரி மனிதர்கள் அப்படின்னு இவங்களை வந்து அவர் வந்து அவர் வந்து அவர் அவர் வேற ஒரு நோட்டுக்கு போயிடுறாங்க அவங்க இவங்களை பற்றி. இந்த நாட்டுக்கள்ளர்கள்ட்ட ஒரு ஒரு நாமெல்லாம் தலை வணங்க வேண்டிய ஒரு குணம் உண்டு. என்ன குணம் தெரியுமா? நாட்டுக்கள்ளர்களுடைய கோவில், அந்த கோவிலுக்கு பூசாரி இருப்பார் இல்லையா, அந்த பூசாரியை பொதுவாக ஒரு கம்யூனிட்டினா அவங்க கம்யூனிட்டியால் தான் அப்படி தான் வைப்பாங்க. நாட்டுக்கள்ளர்களுடைய கோவிலுக்கு பூசாரியா ஒரு ஹரிஜனை தான் அவங்க வச்சுருப்பாங்க எப்போவுமே. அதாவது தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து தான் வச்சுருப்பாங்க. இது வந்து நாட்டுக்கள்ளர்களுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நாட்டுக்கள்ளர்கள் வயலில் முதல்ல அந்த நாற்று நடுறது சொல்லுவோம்ல, அப்போது தாழ்த்தப்பட்ட இன மக்களை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்து தான் நட சொல்லி தங்களுடைய புதிய பருவத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நாட்டுக்கள்ளர்களுடைய சீர்திருத்தங்கள் அன்னைக்கு அவங்களுடைய அரசாங்க முறை, சின்னதாக ஒரு குட்டி தேசம் தானே அது, அவங்களுடைய அரசாங்க முறைன்றது மிக மிக சிறப்பான ஒரு முறையாக இருந்தது. இந்த நாட்டுக்கள்ளர்கள்ன்ற அந்த தேசம் எவ்வளவு தூரம் அப்படின்றது நீங்கள் அதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது மேலூர் அப்படின்றத ஒரு தலைமையிடம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பகுதிக்கு பேர் நடுவி நாடு அப்படின்னு பேர். நடுவி நாடு. மேலூர் பக்கத்திலேயே அழகர் கோவில் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அழகர் கோயிலை வச்சு அந்த பகுதியில் இருந்த ஒரு ஏரியா, அதை வந்து அவங்க எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா மேல நாடு. ஸோ மேலூர் வந்து நடுவி நாடு, அழகர் கோயில் அந்த ஏரியா அதை வந்து மேல நாடு. அப்புறம் வந்து அட்டட்டின்ற ஒரு ஊர் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அட்டட்டி அது வந்து சிறுகுடி நாடு. ஸோ இந்த 3 பகுதிகள், இந்த 3 நாடாக வந்து அவங்க வந்து இந்த பகுதியை வந்து வச்சிருக்காங்க. சரிங்க சார், இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க? பழமுதிர்ச்சோலை எங்கே தான் கரெக்ட். இந்த 3 பகுதியில் அட்டட்டி பகுதி சொன்னேன் இல்லையா, சிறுகுடி நாடு, அந்த பகுதியில் தும்பைப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஏரியா, ஒரு ஊரை பற்றினா அந்த ஊரை பற்றிய சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? கள்ளர் அழகர், கள்ளநாடு. பூசாரி கக்கன், குப்பி, இந்த 2 பேர் தான் அப்பா அம்மா. பூசாரி கக்கன், குப்பி, இந்த 2 பேர்த்துக்கும் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க.
Maravar, the other section who are used as warriors, Ahamudayars, are those people who helped me, the dynasty, by doing help inside the courtyard of that king. இந்த பகுதிகள் பற்றி கேள்விப்பட்டதில்லை, புதிய தகவல்கள், இன்ட்ரெஸ்டிங். யா, என்னுடைய தந்தை பிறந்த ஊர் வந்து கீழவளவு. தும்பைப்பட்டியில் எங்களுக்கு சொந்தக்கார மனிதர்கள் உண்டு. நான் சமீபமாக ஒரு ஐ திங்க் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தும்பைப்பட்டி ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அதனால் இந்த ஊர் அப்படின்னு பேசும்பொழுது எனக்கு ஒரு இயல்பாகவே ஒரு நெருக்கம் உண்டு. அஃப்கோர்ஸ் நான் பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி, அங்கே அப்பா பிறந்த ஊர்ன்றது கீழவளவு. அப்பா வசித்த ஊர் வந்து பொன்னமராவதி, குப்பனாவட்டின்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ வசிக்கிற இடம் அப்படின்னு எடுத்தால் சேலம். இப்படி தானே, நாடோடிகள் தானே நாம். பூசாரி கக்கன் குப்பி 4 குழந்தைகள் பிறக்குது. முதல் குழந்தை பர்மாவில் வேறு ஏதோ ஒரு காரணம் இறந்து போகுது. 2வது குழந்தை, அப்போல்லாம் வந்து காலரா நோய் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் அந்த இப்போ நம்ம COVID-19 மாதிரி அப்போ காலரா நோயின்னு வந்து காலரானாலே பயந்து ஓடுற சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதையும் ஜெயிச்சு தான் இந்த மனித இனம் வந்திருக்கு. அப்போ இது COVID-19ஐயும் நம்ம ஜெயிச்சு தான் போவோம். ஸோ காலரா அதில் வந்து 2வது குழந்தை இறந்து போகுது. எல்லாம் ஆண் பிள்ளைகள். 3வது பிள்ளை தான் கக்கன். நான்காவது பிள்ளை வந்து இப்போ இவர் அப்பா வந்து பூசாரி கக்கன் இல்லையா. ஸோ அவங்க அந்த கள்ளர்களுக்குன்னு இருக்கிற ஒரு அவங்களுக்குன்னு இருக்கிற கோவிலில் அவர் ப்ரீஸ்டாகவே ஆயிடுறார். அதாவது அவரும் பூசாரியாகவே ஆயிடுறார். இது 4வது குழந்தை. அந்த அவங்களுக்கான கோவிலுக்கு பேர் வந்து வீரகாளியம்மன் கோவில். கருப்பையா பாரதி, தும்பைப்பட்டிக்காரர், கரெக்ட். அந்த வீரகாளியம்மன் கோவிலில் வந்து பூசாரி அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். உங்களில் யார் வந்து 18/6 ஜூன் 18 பிறந்தவங்க? ஜூன் 18 பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? இல்லை ஜூன் 18 உங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்வான நாள் அப்படி ஏதாவது இருக்கா? ஜூன் 18 ஏன்னா கக்கன் பிறந்த நாள் அது. 1909 ஜூன் 18 கக்கன் வந்து பிறக்கிறார் தும்பைப்பட்டி. 1990 தும்பைப்பட்டியில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ தெரியுமா? பாப்புலேஷன் 2600. அப்போ 1900 எவ்வளோ இருந்திருக்கும்? ஒன்றும் இருந்திருக்காது. இந்த நிகழ்வை நாம் முடிக்கும் பொழுது இது எத்தனை தொடர்ச்சியாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பொறுமையாக அழகாக அவருக்கான ஒரு உரிய மரியாதையோடு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த தொடர் தி கக்கன் பேஜஸ் இதை வந்து நாம் முடிக்கும் பொழுது நம்ம மனசில் 2 இருக்கணும். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு மனிதரை இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் நாம் வந்து உருவாக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். ஏன்னா இந்த நிகழ்வினுடைய டுவர்ட்ஸ் த எண்டில் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தலைமுறை, இப்படி ஒரு தலைமுறை இருந்திருக்குல்ல, கக்கன்றவரோட தலைமுறை, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை இங்கே இருக்கணும்ல. அவங்கள நம்ம பார்த்துருக்கோமா, பேசியிருக்கோமா, அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கோமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா, அவங்க எப்படி இருக்காங்க?
1909 18/6 கக்கன் பிறக்கிறார். ரொம்ப இருக்கிறதுலே கடுமையான ஏழ்மை சூழ்நிலை. கடுமையான ஏழ்மை சூழ்நிலை. ஒருவேளை சாப்பாடுன்றது பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து நாம் வந்து 1 மீல் அ டே அப்படின்னு அதை வந்து ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை. ஒருவேளை சாப்பிட முடியாமல் இருந்து ஒருவேளை சாப்பிட்டு வாழறது ஒரு பகுதி. அதுக்கும் நான் வந்து டயட்டில் இருக்கேன் 1 மீல் அ டே அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது உயிர் வாழ சாப்பிட்றது. இது வந்து உயிர் வாழும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத குறைக்கிறதுக்கு சாப்பிட்றது இல்லை. 1909 பிறக்கிறார். 9 வருடம் கடுமையான ஏழ்மை ஏழ்மை சூழ்நிலை இல்லை. இதையெல்லாம் இப்போ வரணும். இப்போ நீங்கள் கக்கனின் பேத்தி டிஎஸ்பின்னு சொல்கிறீங்க இல்லையா கவிதா சுரேஷ், இந்த அவேர்னஸ் வரணும். நம்ம இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க அவங்க. நம்ம அவங்கள பார்க்கணும். இந்த COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும், அவங்கள பற்றி பேசணும். இந்த இப்போ நம்ம லைவ் போடுறோமே, இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கொடுக்கணும். இவ்வளவு இந்த 5 PM ஃபேமிலி வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்டு செய்யணும். அவ்வளோ இருக்குது இந்த மனிதரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கோ. 1918 அவங்க மதர் வந்து இறந்து போகிறாங்க. அவங்க மதர் வந்து அதாவது குப்பி இறந்து போகிறாங்க. குப்பி இறந்ததும் அவர் பூசாரி கக்கன் என்ன பண்ணுறாரு, பையன் இருக்கானே 2 பசங்க இருக்காங்களே பார்க்கணுமே, அதனால் குப்பியோட தங்கை அவங்கள வந்து 2வது திருமணமாக பண்ணிக்கிறார். மீண்டும் 4 குழந்தைகள், எல்லாரும் ஆண் குழந்தைகள். அந்த ஆண் குழந்தைகளை பற்றியும் நான் சொல்லணும். அந்த 2வது பிறந்த 4 ஆண் குழந்தைகளில் முதல் குழந்தைக்கு பேர் வந்து வெள்ளை கக்கன். வெள்ளை கக்கன் வந்து காதி போர்டு இருக்கு இல்லையா, அந்த காதி போர்டில் டைரக்டராக இருந்திருக்கார். ஜவஹர் சார் இதை பற்றி பேசியிருக்கீங்க ஆல்ரெடி. வெரி குட், சூப்பர். அந்த 2வது மனைவியினோட 2வது குழந்தை பேர் என்ன தெரியுமா? நல்லி இருக்கீங்களா? நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. அந்த வார்த்தையை பையனுக்கு வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2வது மனைவியினுடைய 2வது குழந்தைக்கு அவங்க அப்பா வச்சிருக்கிற பெயர் முன்னோடி. இன்னொரு அழகான பெயர் முன்னோடி. அவர் வந்து சதர்ன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி அவருடைய வாழ்க்கை வந்து சதர்ன் ரயில்வேஸோட போகுது. முன்னோடி. 3வது குழந்தை, அதாவது இவங்கெல்லாம் தம்பி, கக்கனுக்கு தம்பிகள் இல்லையா, கக்கன் அவங்களுக்கு தம்பி. ஸோ இது வந்து வடிவேல் அவர் பேர். மஜுரா கோட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரா கோட்ஸ் இல்லை மஜுரா கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மதுரையில். அதில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த 4வது பையனோட பேர் தெரியல. அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறார். இதுதான் இவரை சுற்றி இருக்கிற வாழ்க்கை. ஸோ முதல் மனைவிக்கு 4 குழந்தைகள் குப்பி அவங்களுக்கு பிறந்தது. 3 பேர், அதில் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இவரும் இவருடைய தம்பி வந்து பூசாரியாகவே இருந்துடுறாரு. அடுத்த இதில் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 4 பேரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க. இப்படி தான் கக்கனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஆனால் இன்னும் ஏழ்மை சூழ்நிலை, வறுமை. இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும் பொழுது ஷாஜகான் சார், எஸ், அது அந்த நீங்கள் சொல்கிறது ஒரு பகுதி. அந்த கடைசி காலத்தில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கட்டில் இல்லாமல் தரையில் கிடத்தப்பட்டிருந்தார்.
அவரை வந்து எம்ஜிஆர் பார்த்தார் அப்படின்றது ஒரு பகுதி. இந்த மனிதரை பற்றி இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு அரசியல்வாதிகள் மேலே இருக்கிற ஒரு கோபம் என்னென்னா, அவங்க யார் யாருக்கோ செலவை கேட்டும் என்னென்னமோ பண்ணட்டும், குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான மனிதர்களை அறிமுகப்படுத்தக்கூடாதா? ஏன் அறிமுகப்படுத்துறது இல்லை? இந்த மாதிரி ஃப்யூச்சரில் குழந்தைங்க வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ என்னமோ தெரியல. நாம் பேசுவோம். அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு கொண்டு போவோம். 92 வயசு, 1958. கக்கன் அவங்களுடைய அப்பா வந்து இறந்து போகிறார். ஸோ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். 9 பிறக்கிறாரு. 1909 இவர் பிறக்கிறாரு. 1918 அம்மா இறக்குறாங்க. 1958 அப்பாவும் இறந்து போகிறார். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் என்னமோ நடந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். கக்கன் வந்து 5வது வந்து பாஸ் பண்ணுறாரு. இந்த 5வது பாஸ் பண்ணுறது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அந்த காலத்து படிப்பில் 5வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இவர் பண்ணுறார். பண்ணிட்டா இவர் வந்து மானாமதுரை, இங்கே யாரும் மானாமதுரை தெரிஞ்ச ஆட்கள் இருக்கீங்களா? மானாமதுரையில் இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்கூலில் இவரை சேர்க்குறாங்க. இவர் அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். வருஷத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 450 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டலில் 450 ரூபா கட்டி படிக்கணும். 450 ரூபா கட்டுறதுக்கு கையில் பணம் இல்லை. அதனால் அந்த ஸ்கூலில் படிக்க முடியாமல் திரும்ப தும்பைப்பட்டிக்கே வந்துடுறாரு. தும்பைப்பட்டிக்கு வந்துட்டு மேலூரில் இருக்கிற ஹை ஸ்கூலில் தான் அவர் படிக்கிறார். 1922 மேலூர் ஹை ஸ்கூலில் படிக்கிறார். தும்பைப்பட்டிக்கும் மேலூருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்கே அடுத்த தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நித்திலன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கேட்கணும். தும்பைப்பட்டிக்கும் மேலூருக்கும் 7 கிலோமீட்டர். பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் காசு இல்லை. முதல்ல பஸ்ஸே அதிகம் இருக்காது. அதனால் கக்கன் அவர் வந்து தும்பைப்பட்டியிலிருந்து மேலூருக்கு நடந்து போய் படிக்கிறார். 7 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு போய் திரும்ப 7 கிலோமீட்டர் வீடுக்கு வர்றது. இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும். நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ சௌகரியமாக வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதுவும் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்து திரும்ப வந்து, அதனால் ஸ்கூலை மாற்றுறாங்க. பசுமலை 1923 அதில் வந்து பசுமலை PKM நாடார் ஸ்கூல். யாராவது அதில் படித்த அதுக்கு கூட பக்கத்தில் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன் சார், இல்லை என் அண்ணன் படித்தார், என் தம்பி படித்தார்னு யாருக்காவது அது தெரிஞ்சிருந்தால் அதுவும் நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். இந்த பசுமலை நாடார் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, இப்போது பசுமலை நாடார் ஸ்கூலில் வந்து படித்தா திரும்ப அங்கேயும் ஸ்டே பண்ணணும், ஹாஸ்டலில் தங்கணும், காசு இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா கக்கன்? சிறுவயது கக்கன் பசுமலை நாடார் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த வராண்டாவில் தூங்கி தான் எழுந்து அந்த பள்ளி படிப்பை படிச்சிருக்கார். ஸோ தூக்கம் வந்து வராண்டால் தான். உங்கள் அண்ணன் படித்தார், வெரி குட். நான் PKN பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன், திருமங்கலம், வெரி குட். எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பாருங்க. நம்ம நீங்கள் படித்த பள்ளிகளில் இப்போ அண்ணன் படித்தாருன்னு போட்டிருக்கீங்க, பார்வதி அம்மா, அங்கே தான் கக்கன் படிச்சிருக்கார்.
அந்த பள்ளியில் கக்கன் பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா, கக்கனை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ இவ்வளவும் பண்ணி அவர் படித்து பரீட்சை எழுதுனா பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுறாரு. அவரால் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ண முடியல. 5வது படிக்கும்போது நல்லா படித்த மனிதர் மேபி இந்த அலைச்சலோ அல்லது 7 கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் என்னமோ தெரில, அவர் வந்து ஃபெயில் ஆகிறார். ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் வசதி இல்லை. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இங்கே வரார். இப்போது 5 PM லைவ் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் ஒன்று சொன்னால் புரியும் உங்களுக்கு. ராமானுஜத்துக்கு எப்படி அவருக்கு ஒரு வட்டாரம் அமைஞ்சது இல்லையா? உங்கள் பேர்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரான்சிஸ், அந்த பக்கம் இங்கிலாண்டில் வந்து ஹார்டி, லிட்டில்வுட், இங்கே சென்னையில் ஒரு வட்டாரம் அமைஞ்சது ஞாபகம் இருக்கா ராமானுஜத்துக்கு? அது மாதிரி ரஹ்மானுக்கு வந்து அந்த விஜி மேனுவல், ஐசக் தாமஸ், அது மாதிரி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், கக்கன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதர் உள்ளவர். அவருடைய பேர் வந்து வைத்தியநாத ஐயர். இந்த வைத்தியநாத ஐயர் வந்து நம்ம கூட ரொம்ப நாள் பயணிக்க போறார். இவர் இந்த நம்ம கக்கன் பற்றி பேசும்போதெல்லாம் வைத்தியநாத ஐயரும் பயணிக்க போறார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை வந்து வைத்தியநாத ஐயர் பிளே பண்றார். இந்த வைத்தியநாத ஐயர் வந்து சேஷு ஐயர், அந்த மாதிரி இந்த முதலியார்லாம் வந்தாங்களே ராமானுஜன் ஸ்டோரியில். ஓ, கக்கன் படித்தது CSI பள்ளி, நாங்கள் PKN பள்ளி பழைய மாணவர்கள். ஓகே, ராமச்சந்திர ராவ், வெரி குட். ஸோ இந்த வைத்தியநாத ஐயர் என்ன பண்ணுறாரு, இந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், ஆனால் படிக்கிறது வந்து ஃபெயிலியாக இருக்கான். இப்போ வந்து அவனுக்கு ஒரு வேலை தேவை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹரிஜன் ஹாஸ்டல், தாழ்த்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 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 அதை பார்த்துக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், சூப்பரிண்டென்டென்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஒரு வார்டன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம். அந்த ஒரு ஒர்க்கை வந்து கொடுக்குறாரு. இந்த ஒர்க்கை பார்க்கும்போது அந்த 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 ஹரிஜன் ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதனுடைய வரவு செலவு விஷயங்களை இந்த மனிதர், அதாவது கக்கன்ற மனிதர் அவ்வளவு அழகா அவ்வளவு நுணுக்கமாக ஒரு பைசா பிசகாம கரெக்டாக கணக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்து வைத்தியநாத ஐயர் அசந்து போகிறார். அந்த சின்ன பையன் எவ்வளவு பொறுப்போட அந்த வேலையை வளரும் பயிர், அது என்ன சொல்லுவாங்க, வளரும் பயிர் முளையிலேயே தெரியும். கரெக்டா? நான் தப்பாக ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. என்னுடைய அப்பா வைத்தியநாத ஐயரின் ஜூனியர். பாருங்க எங்கே எவ்வளவு நெருங்கி வரோம் நான். வைத்தியநாதர்னு ஐயர்னு நாம் பேசுகிற ஒருத்தரோட ஜூனியரோட மகள் இங்கே நம்மளோட லைவ்ல இருக்காங்க. தான் உலகம். பேசினா தானே, நல்ல மனிதர்களை பற்றி பேசினா தானே இதெல்லாம் வெளியில் வரும். இப்போ இந்த வைத்தியநாதர் ஐயர் என்ன பண்ணுறாரு, இந்த அதாவது கக்கன் அவருடைய விளையும் பயிர், ரைட், நான் வளரும் பயிர்னு சொல்லிட்டேன், தவறு. ஸோ இந்த கக்கனோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அப்போல்லாம் வந்து இந்த ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடம் அது இருக்கும் அதிகம். அதாவது ஒரு வாத்தியார் தான், அவர் எல்லாத்தையும் எடுப்பார், அவர் தான் எல்லாம். இந்த ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடம் அந்த மாதிரி இருக்கிறது சின்னது நிறைய ஆரம்பிக்கணும்னு நினச்சி, அந்த நிறைய ஆரம்பித்து அதெல்லாம் வந்து
அந்த நிர்வாகம் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் முறையை வந்து வைத்தியநாத ஐயர் வந்து கக்கன் அவர்கிட்ட கொடுக்குறார். இது நடந்துகிட்டே இருக்கு. படிப்பு போயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த டைமில் அப்போல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு சரியான வயது வந்தால் உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓராசிரியர் பள்ளி. எஸ், எனக்கு அந்த சரியான டேர்ம் தெரில, இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட். நான் ஒரு வாத்தியாரை வச்சுன்னு சொன்னேன். ஓராசிரியர் பள்ளி கரெக்ட். சரி, கக்கனுக்கு அந்த ஒரு இப்போ நம்ம பேசுகிறது வந்து கிட்டத்தட்ட 1931 32 வந்துட்டோம். நம்ம 1909 1918 அம்மா இறந்து போகிறாங்க. ஸோ அதிலேருந்து இப்போ நம்ம மெதுவாக நம்ம தள்ளி வரோம். 1931 அது வரை அவருடைய வாழ்க்கையை இப்போ பார்த்துக்கிட்டே வரோம். நான் இந்த இது கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ஆனால் கரெக்டாக போகும். அப்போ இவருக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்றத பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுவாங்க? பூசாரி கக்கன் அவர்கிட்ட தானே பேசணும். பூசாரி கக்கன்ட்ட பேசுகிறாங்க, உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு. இவர் வந்து என்ன அவசரம், பண்ணலாம் அப்படின்றார். இல்லை பண்ணணும், இல்லை பொண்ணெல்லாம் பார்க்கணும்ல, பண்ணலாம் அப்படின்றார். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்றார். இதை வந்து பையன் போய் சொல்ல முடியுமா அப்பா கிட்ட? அதாவது டீச்சரோட ரோல் வந்து வெறும் டீச்சராக மட்டும் இருக்கணுன்றது இல்லை. அப்போ கணபதி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இந்த கணபதி வாத்தியாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்டூடெண்ட் வந்து கக்கன். ஸோ அவருக்கு இது தெரிய வருது, இந்த பையனுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அல்லது அந்த பெண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு ஏதோ. அதனால் பூசாரி கக்கன்ட்ட போயிட்டு, அந்த பொண்ணோட பேர் வந்து சொர்ணம் பார்வதி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஒன்று சொல்கிறாரு, சொர்ணம் பார்வதி அவங்க ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றார். பூசாரி கக்கன் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். நோ 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 நோ, சொர்ணம் பார்வதி அவங்க பேர். அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக மறுப்பு சொல்கிறார். அதாவது வேதம் ஓதுறவங்களுக்கு, மந்திரம் ஓதுறவங்களுக்குலாம் அந்த பொண்ணு இருக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டி பொண்ணுக்கெலாம் நான் வந்து இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு என்ன கோபமோ வேகமோ அப்படி. அப்புறம் ரொம்ப பேசி புரிய வச்சு அவருக்கு, அவங்க பிறப்பால் இந்து தான், அவங்கள வந்து நல்லா உருவாக்கி இருக்கிறது வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், அதனால் அந்த பெண் வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்றி உணர்வோடு இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் தவறில்லை, இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஏன் இதை நான் பேசுகிறேன்னா, 1932 ஒரு கம்யூனிட்டியிலேருந்து இன்னொரு கம்யூனிட்டி திருமணம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கே அருவாளை தூக்கிட்டு அலையிற கூட்டம், அன்னைக்கு நீங்கள் சாதாரணம்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய புரட்சி. இது இவர் ஏற்கனவே இந்த ஹரிஜன் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறதுனால, இந்த ஹரிஜன் சங்கம் காங்கிரஸினுடைய ஒரு பகுதியாக அந்த ஹரிஜன் சங்கத்தினுடைய தொடர்பும் இவருக்கு வர ஆரம்பிச்சதுனால இவர் கொஞ்சம் அறிமுகமாகிறார் எல்லா பக்கமும். அதனால இவருடைய திருமணத்தை முன்னின்று நடத்தியது ஜீவானந்தம் அவர்கள். என்ன கேட்டால் ஜீவானந்தம் பற்றி நாம் ஒரு பேசணும். அவருடைய ஸ்டோரி, அப்படியும் ஒரு மனிதர் இங்கே தான் இருந்திருக்கார். ஆயிரத்தி 1932 மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறமும் இவர் வந்து, அதாவது இவர் அந்த இல்லறம் அப்படின்றது இருந்தாலுமே கூட
இவருடைய பார்வை முழுக்க ஹரிஜன சங்கம், அந்த ஹரிஜன் ஹாஸ்டல், ஓராசிரியர் பள்ளி நிர்வாகம், இதை நோக்கியே சுத்துறார். பூசாரி கக்கன் அவங்க அப்பாவுக்கு வருத்தமாக இருக்குது, பையனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, பொது தொண்டு சேவை இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான், கல்யாணமும் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்றது அவருக்கு ஒரு இருக்கும் இல்லையா. இப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் வந்து நடக்குது. 1934 காந்தி வந்து மதுரைக்கு வரார். காந்தியை வந்து முதல்ல கக்கன் மீட் பண்ணுறாரு. இந்த ஹரிஜன சங்கம் சார்ந்த பள்ளிகள் இருக்கு இல்லையா, ஓராசிரியர் பள்ளி அப்படிலாம், அங்கே அந்த இடத்துக்கெல்லாம் காந்தியை கூட்டிட்டு போய் காட்டியது, பேசியது அப்படின்னா அது வந்து கக்கன். எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்தப்போ லோக்கலில் இங்கே போய் ஒரு இடத்த வந்து இந்த இடம்லாம் நடந்திருக்கு, இப்படி இருக்குது, இப்படி பண்ணுறோம் அப்படின்றத சுற்றி காட்டுற அந்த சொல்கிற அது செஞ்சது வந்து கக்கன். இதில் அவருக்கு வந்து காங்கிரஸில் ஈர்ப்பு வருது. இந்த காந்தி அவருக்கு வந்து ஒரு தனி வசீகரம் உண்டு. அதாவது அவர்கிட்ட ஒரு தடவை பார்த்து பேசிட்டாங்கன்னா அவருடைய பார்வைகளை வந்து பேசுகிறவங்கள்ட்ட கொடுத்துட்டாருன்னா கொஞ்ச நாளில் அவங்க வந்து காங்கிரஸில் சேர்ந்துருவாங்க. அது இயல்பு. அது காந்தி ஒரு இடத்துக்கு போனால் அந்த காங்கிரஸில் அந்த இடம் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும்ன்றது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். 1934 காந்தியை மீட் பண்ணுறாரு. 1939 காங்கிரஸ் மெம்பராக மாறுறார். காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிறார். அப்போ இருந்த காங்கிரஸ். 1940 1941 முழுக்க இவருக்கு வந்து காங்கிரஸில் சேர்ந்ததும், இவர் ஏற்கனவே வேற இந்த ஹரிஜன் ஹாஸ்டல், அந்த ஓராசிரியர் பள்ளி, இதில் தொடர்பு இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸில், நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல் அந்த நிர்வாகம் எல்லாம் முழுக்க நீங்கள் பாருங்கன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் வந்து தேடி தேடி போகிறார், கிராமமாக போய் எங்கெல்லாம் வந்து ஸ்கூல் இல்லையோ அங்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அதாவது ஓராசிரியர் பள்ளி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறார். யார் ஆரம்பிக்கிறா? ஸ்கூலில் படிக்க முடியாத, ஸ்கூலில் படிக்க வசதி வாய்ப்பு கிடைக்காத ஒரு மனிதர் கிராமமாக போய் ஸ்கூலாக ஆரம்பிக்கிறார். இப்போ நாம் பேசுகிற பகுதிகளில் ஆரம்பித்த பள்ளிகளில் கக்கன் அப்படின்றவருடைய ஒரு கை இருக்கும். அவர் கால்படாத பள்ளிகள்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் தான் அது பெரிய பள்ளியாக மாறி இருக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டது கக்கனாக இருப்பார். அப்போ இவருடைய செய்கைகள் வந்து காங்கிரஸ் வட்டாரத்துக்கு தெரிய வருது. 12/7/1940 மேலூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய, மேலூர் ஒரு ஊருக்கும் ஒரு காங்கிரஸ் கமிட்டி இருக்கும் இல்லையா, அதில் மேலூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செக்ரட்டரியாக இவர் மாறுறார். தான் முதல் வருகை அரசியலுக்கு 1940 மேலூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செக்ரட்டரியாக மாறுறார். இவர் காங்கிரஸ் கமிட்டி அந்த செக்ரட்டரியாக மாறுற அந்த 1940 டைம் வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் காந்திக்கும் அந்த ஒற்றை அந்த சத்தியாகிரகத்தில் ஆரம்பித்து ஒன்றுன்னா இப்போ வெள்ளை இணைய வெளியேறு எல்லாம் ஒன்றுன்னா அவர் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது அப்போ 1940ன்னு சொல்ல அந்த பீரியட் அது வந்து பீக்கில் போகுது. 1946 47 தான் கிளம்புறதா முடிவு பண்ணுறாங்களே. ஸோ பீக்கில் போகுது அது. அப்போ இவரும் கலந்துக்கிறார், போராட்டங்களில் கலந்துக்கிறார். போராட்டங்களில் கலந்துக்கிறாருன்னா நம்ம இதெல்லாம் சொல்லணும்.
1940 சத்தியாகிரகா அதை வந்து ஆரம்பிக்கும் போது நார்த்துக்கு முக்கியமான மனிதரா காந்தி வந்து சில பேரை செலக்ட் பண்றார், சில தலைவர்களை. நார்த் சைடு நீங்கெல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு. சவுத் சைடில் அது மாதிரி சில பேரை செலக்ட் பண்றார். அதுல தமிழ்நாடு அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணது கக்கன். காந்தி செலக்ட் பண்ண மனிதர் கக்கன். சத்தியாகிரகம் போராட்டம் எத்தனை பேருக்கு தெரியணும்? காந்தி கக்கனான தொடர்பு வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கக்கன் வந்து அவர் எந்த சமுதாயம்ன்றது இருக்கட்டும், அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்றது ஒரு ஒரு இது ஒரு யதார்த்தமாக இருக்கு. அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை காந்தி வந்து அங்கேருந்து இங்கே செலக்ட் பண்ணுற, நீ தான் ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு மனிதர் தான் 1940 மேலூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செக்ரட்டரியா வர்றார். நாம நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சின்றது என்னமோ மொத்தமாக ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத கட்சி அப்படின்றது இல்லை. ஏதோ ஒரு காலகட்டம், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு காலகட்டம் ரெனிவல் வர்ற மாதிரி இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஆனால் ஒரு காலகட்டம் வரை இந்த தேசத்தை நிச்சயமாக நல்லா கொண்டு வந்த ஒரு கட்சி தான். அப்போ இவர் கலந்துக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே பிரிட்டிஷ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 24/10/1940 இவர் மேலே தேச துரோக வழக்கு போடுறாங்க. சத்தியாகிரகம் என் தேசத்தை எனக்கு விட்றான்னு கேட்டதுக்கு தேச துரோக வழக்கு தூக்கி உள்ள போட்டாங்க. இந்த பொதுவாக நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சா, இன்னைக்கு கேள்விகள் எல்லாரும் கொஞ்சம் கதையில் உள்ள இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கூடவே கேள்விகளையும் மனசில் வச்சுங்க. பொதுவாக பிரச்சனைகளை சந்திச்சோன்னா வளர்ச்சி உண்டு. தேச துரோக வழக்கு போட்டாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆகிட்டாங்க காங்கிரஸ்ல. பிரிட்டிஷ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவர் மேலே தேச துரோக வழக்கு போட்டுட்டாங்கல்ல, அவரை வந்து டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரியாக மாற்றுங்கன்ட்டாங்க. கக்கன் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக மாறுறார். மேலூர் அப்படின்னு இருந்தவர் இப்போ ஒரு மாவட்டத்தினுடைய செக்ரட்டரியாக மாறுறார். 1942 காங்கிரஸ் வந்து பேண்ட் தெரியுமா, தடை செய்யப்பட்ட இயக்கம் அது. எல்டிடிஇ பேண்டுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி உள்ளூரில் லோக்கலில் என் நாட்டை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்ட காங்கிரஸ் வந்து பேண்ட். காங்கிரஸ் பேண்டுன்னு ஒன்னே இவர் வெள்ளையனே வெளியேறு அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அவர் காந்தி. ஸோ அதை இங்கே இவர் ஸ்ட்ராங்காக இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறார் கக்கன். எப்படி பண்ணுறாருன்னா, இவர் கக்கன் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர் அப்போ. ஏன்னா இப்போ எப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் முக்கியமான ஆளாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இவரை ஈஸியாக பிடிச்சிடலாமே. அவர் வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷன், வேறு அதிகபட்சம் இந்த ஹரிஜன்ஸு ஹாஸ்டல் இங்கே தானே இருப்பார் இவர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபீமேல் வேஷங்களில், பெண் வேஷங்களில் தான் அப்போ வந்து பிரிட்டிஷை ஏமாற்றி அங்கங்கே போய் கொடியேற்றி போயிடுவார். எங்கே ஏற்றக்கூடாதுன்னு அவங்க போடுறாங்களோ அங்கே போய் கொடியேற்றி போயிடுவார் பெண் வேஷத்தில். ஆனாலும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி, அப்போ வந்து தண்டனை பொது இடங்களில் தண்டனை உண்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. எனது இந்தியா படிச்சிங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதின எனது இந்தியா, அதை பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு லைவ் பேசணும்னு எனக்கு இருக்குது. எனது இந்தியா படிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் அதாவது நெஞ்சில் ஈரம் இருந்ததுன்னா கண்ணில் நமக்கு நீர் வந்துடும். என்ன ஒரு அழகான தேசம் இது. இந்த மனிதரை வந்து கக்கனை வந்து பொது இடத்துல கசையடி, அந்த சாட்டையை வச்சு அடிப்பாங்கல்ல, அது பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃப் இருக்காங்கல்ல சொர்ணம் பார்வதி, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்க்க வச்சு இது எப்படி ட்ரெஸ்ஸு எப்படி அடித்து என்ன மாதிரி பண்ணி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணி அடிக்கிறாங்க பிரிட்டிஷ்.
அதாவது அந்த மனுஷனை பொதுவாக மனுஷனை வந்து நிலகுலைய வைக்கிறது. அந்த குழந்தை இருந்தால் குழந்தைய கூப்பிட்டு வர்றது, இல்லைன்னா சொந்தங்கள் இருந்தால் சொந்தங்களை கூப்பிட்டு வர்றது, இப்படியெல்லாம் கொண்டு வந்து. ஆனாலும் இவர் நிலக்குலையில. அப்புறம் இவர் இங்கேருந்து இங்கே போடக்கூடாது அப்படின்ட்டு ஆந்திராவில் பெல்லாரியில் வந்து அலிப்புரா ஜெயிலில் கொண்டு போய் லைஃப் சென்டென்ஸ் தூக்கி போடுறாங்க. லைஃப் சென்டென்ஸ், வாழ்நாள் முழுவதும் ஜெயில் போ. அப்படி இருக்கும்போது இவருக்கு அப்புறம் சூழ்நிலைகள் மாறுது. எப்பவுமே இந்த லைஃப் சென்டென்ஸ் போடுவாங்க. இப்போ காந்தி எத்தனையோ தடவை போட்டாங்களே, ஆனால் அப்புறம் சூழ்நிலைகள் மாறும், உடனே அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இவரையும் 18 மாதங்கள் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 18 மாதங்கள் கழித்து ரிலீஸ் பண்ணால் 1952 ஜெனரல் எலெக்ஷன் வருது. அதாவது சுதந்திரம்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு சுதந்திரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இவருடைய லைஃப்க்கு வந்துருவோம் நம்ம. 1952 ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன். மனைவி குழந்தைகள் முன்னாடி அடிக்கிறது முக்கியம் இல்லை மேடம், நான் அதை கொஞ்சம் நாகரீகமாக சொன்னேன். ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு அடிக்கிறது பப்ளிக்ல. நான் வந்து பிரிட்டிஷ் பீப்புளை பார்த்து நான் நிறைய வியப்பேன், நிறைய அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைப்பேன். எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், வெள்ளைக்காரன் மூளைக்காரன் அப்படின்வார். ஓகே, அலிப்புரா ஜெயில் வந்து ஆந்திரா, பெல்லாரி வந்து கர்நாடகா. ஐ டோன்ட் நோ, மேபி ஆந்திராவில் எதுவும் இருக்கான்றது எனக்கு தெரியல. நான் பார்த்த வகையில் பெல்லாரி வந்து அஃப்கோர்ஸ் கர்நாடகா தான். ஐ டோன்ட் நோ, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணுறேன். என் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், வெள்ளைக்காரன் மூளைக்காரன் அப்படின்வார். ஆனால் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், வெள்ளைக்காரன் மூளைக்காரன், ஆனால் அதை வந்து அவன் இன்னொருத்தவங்களோட பொருளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவான். அதுதான் அவனை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்கும்னுவார். எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 93 வயதில் இருந்தார் நினைக்கிறேன். வெள்ளைக்காரன் மூளைக்காரன், ஆனால் அந்த மூளையை வந்து இன்னொருத்தவங்களோட பொருளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான் அப்படின்வார். பெல்லாரி இன் கர்நாடகா. ஸோ நம்ம இப்போதைக்கு அலிப்புரா ஜெயில் அதோடு இருப்போம். நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ இந்த 1958 ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் 1958 ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் மதுரை தொகுதியிலிருந்து கக்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் போட்டியிட்டு. மேபி கவிதா சுரேஷ் அப்போ வந்து ஆந்திராவில் இருந்து அப்புறம் பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ அதை விடுவோமே, பெல்லாரி அந்த டாபிக் வேண்டாம், அதை நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். 1940 பெல்லாரின்னு சர்ச் பண்ணோன்னா தெரிஞ்சிடும் அது. மதுரையினுடைய எம்பி 1952. ஸோ ராஜாஜி ரிசைன் பண்ணுறாரு, காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டராக மாறுறாரு. காமராஜர் சீஃப் மினிஸ்டராக மாறும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை யாருக்காவது கொடுக்கணும் இல்லை. இவர் எம்பி. திருட்டுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை மணிமாறன், புத்திசாலித்தனத்தை திருட்டுக்கு யூஸ் பண்ணுறது. புத்திசாலித்தனத்தை இன்னும் வேற எதுக்கும் யூஸ் பண்ணலாம்ல, அதுக்கு யூஸ் பண்ணாமல். ஸோ புத்திசாலித்தனம் அவ்வளோ அழகான டேலண்ட்டை வந்து திருட்டு கொண்டு போய் யூஸ் பண்ணுறது, பிறர் பொருளை அபகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் சொன்னேன், திருடுறதுக்கு புத்திசாலித்தனமே தேவையில்லை. ஆனால் புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் திருட்டில் போடுறத விட கொடுமை எதுவும் இல்லை. ரெண்டும் வேற. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த தலைவர் அந்த பதவி வந்து இப்போ யாருக்காவது கொடுக்கணும். ஏன்னா காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டராக மாறுறாரு. யார் கொடுக்கறது? கக்கன் அவர் கொடுக்குறாங்க.
கக்கன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாறுறார். எல்லாம் படிப்படியாக அழகாக நடக்குது. அவர் எந்த பதவியை நோக்கியும் போல எல்லா பதவியும் அவரை நோக்கி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தலைவராக இவர் மாறும் பொழுது 1955 70 வருடம் காங்கிரஸ் ஆரம்பிச்சு 70 வருஷம் ஆயிடுச்சு. அதனுடைய கொண்டாட்டம் வந்து சென்னையில் நடந்தது. 1955 காங்கிரஸ் வந்து ஆரம்பித்து 70 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான கொண்டாட்டங்கள் வந்து சென்னையில் நடந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து கக்கன். அதனால் அவர் முன்னிருந்து இதை செய்கிறார். எக்ஸலண்ட்டாக அதை செஞ்சு முடிக்கிறாருன்றதுனால ஸ்டேஜில் இருக்கிற நெஹ்ரு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவார் இல்லையா, அப்போ அவர் தானே. ஸோ நெஹ்ரு கக்கனை வந்து கக்கன் ஜி அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ இந்தியா லெவலுக்கு ஒரு மனிதர் தெரிய வரார் இப்போ தான் ஃபர்ஸ்ட், கக்கன் ஜி. பொதுவாக அந்த நார்த் பீப்புள் இப்போ என்ன வந்து ஜெய் ஜின்வாங்க, இல்லைன்னா மிஸ்டர் பிள்ளை ஜி அப்படின்வாங்க. இப்போ இனிமேல் போனால் சென்ஜின்வாங்க. நிறைய பேருக்கு அந்த மிஸ்டர் பிள்ளை அது கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரில. ஸோ அப்போ ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தோடு நான் வந்து இங்கே இன்றைய லைவை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அந்த விஷயம் என்னென்னா, அந்த கூட்டத்தில் வந்து நெஹ்ரு பேசுகிறார் இல்லையா, பேசிட்டு கக்கனை வந்து கக்கன் ஜி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பாராட்டுறார். பாராட்டும் போது இந்த கூட்டம் நடக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை தரையிலிருந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருங்க கக்கனுடைய அப்பா பூசாரி கக்கன். அவருக்கு இது 1958 தான் அவர் இறக்குறாருன்னு சொல்கிறேன். இது 55 நடக்குது. அப்போ 89 வயசு இருக்கணும். இந்த கூட்டம் நடக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற கக்கன் மேடையில் இருக்கார். அவருடைய அப்பா பூசாரி கக்கன் தரையில் உட்கார்ந்து இந்த மீட்டிங்கை பார்க்குறாரு. இன்னைக்கு நடக்குமா? ரத்தத்திலேயே இருக்கு அந்த இயல்பு. தரையில் உட்காந்து பார்க்குறாரு, இந்த மீட்டிங்கை தரையில் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ இவருக்கு நெஹ்ருக்கு வந்து தெரிய வருது, இங்கே வந்து கக்கன்ஜியோட அப்பா வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, எங்கே இருக்காரு அப்படின்னா, கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுங்க அவரை மேலேன்னு இல்லை, அதானே பண்ணுவாங்க, கூப்பிடுங்க அவரை மேலே அப்படின்னு. அது நெஹ்ரு ஒரு வித்தியாசமான மனிதர். சரி, எல்லா அரசியல்வாதிகளை பற்றியும் 2வது 3வது 4வது வாழ்க்கை எதையாவது பேசுவாங்க. ஆனால் நம்ம நல்ல விஷயங்களை பேசுவோம். நெஹ்ரு என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கீழே உட்காந்து பார்க்குறாருன்னு தெரிஞ்ச உடனே மேடையிலேருந்து கீழே இறங்கி வராரு. இந்த கூட்டத்தோட கூட்டமாக கீழே போய் அவங்க அப்பாவுக்கிட்ட கையை கொடுத்து, ஒரு அருமையான பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, இந்த தேசத்துக்கு ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறார். இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வரேன். இன்னைக்கு பார்ட் 1. இதுலேயே இந்த பார்ட் 1லயே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே எந்த கக்கன் பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே கக்கன் அவருடைய வாரிசுகள் மகன் அப்படின்னு வச்சுக்கோமே. நான் லிங்கை வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு.
அவங்க இப்போ இருக்கிற வீடு அரசாங்க வீடு. அந்த அரசாங்க வீட்டில் அந்த வீடை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேர்மையான அரசாங்க பணியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்களை காலி பண்ணுறதுன்னா ரொம்ப அழகாக பண்ணிடுவாங்க, உடனே போய் பண்ணிடுவாங்க. காலி பண்ணணும் அப்படின்னு போய் சொல்லி அந்த அடுத்த வாரிசுகள் வந்து இது வந்து கக்கன் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் எங்களுக்குன்னு எதுவும் வீடு இல்லை, இது அரசாங்கம் கொடுத்துருக்க வீடு, இங்கேருந்து காலி பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமையை, எம்ஜிஆர் பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேசணும் அப்போ, அதே மாதிரி இப்போ இருக்கிற தலைமையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இன்னும் பார்க்க முடியலன்றது நிஜம், யதார்த்தம். பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி இன்னும் பார்க்க முடியல. நம்ம என்ன சொல்றோம் அந்த சமூகத்துக்கு? என்ன சொல்றோம்? நல்லவனா இருந்தா மதிப்பேன், ரொம்ப நல்லவனா இருந்தா மதிக்க மாட்டேன்னு சொல்றோம் இல்ல? காந்தி இறந்தப்ப பெர்னாட் ஷா ஒன்று சொன்னார், இப்படி ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்றத 50 வருஷம் கழிச்சு சொன்னா எவனும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ நல்லவர் அப்படின்னு பெர்னாட் ஷாவோட பார்வை. மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவர் நினைச்சிருந்தா அவருக்கு சொத்து சேர்த்திருக்க முடியாதா? அவரோட பிள்ளைகளுக்கு ஏதோ வீடு என்னமோ அதில் அதனுடைய அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த லிங்க் அது, அந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அது இங்கே இந்த லிங்கை நான் எடுத்து போடுறது லேட் ஆகும், அதை வந்து நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணதும் கீழே போட்டுருவேன். ஃபைன், இது வந்து இன்னைக்கு பார்ட் 1, பார்ட் 2 நாளைக்கு பார்ப்போம். இப்போ உங்களில் யாரோ ஒருத்தங்க கூட நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரோ அவைலபிளாக இருக்கிறவங்கள நான் கூப்பிடுறேன். நான் இப்படி தான் இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது ஒவ்வொரு தடவையும் பேசும்போது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த நிகழ்வு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லலாம். அதை நான் வந்து இந்த மனிதரை பத்தி இன்னும் இந்த மனிதர் ஒரு டாப் ஒரு பொசிஷனுக்கு வந்ததை தான் நாம் என்ன பேசிட்டு இருக்கோம். இந்த மனிதர் அதற்கு பிறகு இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றது நாளைக்கு அநேகமா பார்ட் 2ல பார்ப்போம். அதுக்கு தயாராகலாம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேனா. எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி இன்னைக்கு? இன்னைக்குள்ள ஸ்டோரி நீங்க என்ன கேக்குறீங்க? நிறைய ஸ்டோரி நடந்தது. இல்ல நான் அப்படி கேட்கல. இன்னைக்கு அந்த நிகழ்வே ஒரு நம்ம இந்த 5 PM லைவ் இந்த நிகழ்வு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு கேஷுவலா கேட்க. ஆனா ஆக்சுவலி நான் கக்கன் பத்தி எங்க பாட்டி மூலமா நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பேசும்போது கதைகள் மூலமா கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு கேஷுவலா வந்து இரவு கதைகள்லாம் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. எங்க ஊரு வாய்க்காப்பாலமே வந்து அவரோட பேர் இருக்கும். வாய்க்கா
சோ ஆ அந்த பேர் கேட்டவுடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு குஷி ஆயிருச்சு. அஹ் ஏன்னா நான் இது வரைக்கும் வாசிச்சது கிடையாது. பாட்டி சொன்னதோட சரி, பாட்டி அப்பா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தலை சிறந்த மனிதர், மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து தேடி படிக்க ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்ச அந்த போஸ்ட் போட்ட உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு செம்ம தீனி இன்னைக்கு நமக்கு காத்துட்டு இருக்குது, கொஞ்சம் கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலா இருக்கிற டைமை விட முன்னாடியே வந்து உட்கார்ந்துருந்தேன். நிறையவே தெரிஞ்சது நான், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் தோழர் ஜீவானந்தம் பத்தியும் கொஞ்சம் தான் தெரியும். கக்கன் அமைச்சர் பத்தி பாட்டி சொல்லி அதுவும் கதைகள் மூலமா வந்து நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு இது பண்ணாங்க அது பண்ணாங்க, நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தது. ஸ்கூல் அடிக்கல் நாட்டினது, அதுக்கு பிறகு இந்த வாய்க்கா பாலம் கட்டினது. அந்த வாய்க்கா பாலம் இல்லைன்னா எங்களுக்கு வந்து கிராஸ் பண்றது கொஞ்சம் சிரமமான ஒரு இடம். ஒரே ஒரு தகவலை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். மதுரை வைகை டேம் இருக்கு இல்லையா, அதுக்கான முதல் பணி பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சது வந்து கக்கன். ஓகே, இன்னும் நாம அதெல்லாம் நாளைக்கு நிறைய பார்ப்போம். அதனால அது அந்த பெயர் வந்து சின்ன வயசுலயே மனசுல பதிச்ச பெயர்னால நான் வந்து ரெடி ஆயிட்டேன். முன்னமே ரெடி ஆகி காத்துட்டு இருந்தேன். ஏன்னா வாய்க்கால வந்து ஒவ்வொரு வாட்டி கிராஸ் பண்ணும் போதும் அடிக்கல் நாட்டியவர் கக்கன் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இன்னமும் கண்ணில் படும். எனக்கு ரொம்ப தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப வாய்ப்பா இருந்தது. நான் இன்னைக்கு தேங்க்யூ. அந்த மாதிரி கற்கள், அந்த கல்வெட்டுகள்ல பேர் இருக்கு இல்லையா, இந்த மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை நாம படிக்கணும்ன்றதுதான் இதனுடைய நோக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்க வந்து பேசுனதுல. 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எல்லாரையும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன். நான் ஆக்சுவலி ஒரு 3 மாசத்துக்கு 3-4 மாசம் ஆயிருச்சு. இருந்த பர்சன் வேற, இப்ப இருக்கிற பர்சன் வேற. இது நான் பெருமைக்காக சொல்லல, ஆனா சொல்லியே ஆகணும். ஏன் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எனக்கு இந்த 5PM நிறையவே ஹெல்ப் பண்ணி இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதிய நாள். அந்த டிசிப்ளின் சொல்ற மாதிரி அப்பப்ப வந்து சந்தேகங்களும் வரும். சரிதானான்னு சொல்லிட்டு அப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில யதார்த்தமா நடந்து தலையில குட்டிட்டு எதுக்கு உனக்கு இந்த திருப்பி சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களோட நான் வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. 5PM ஃபேமிலி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் எப்படி கரெக்டா சொல்லன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் தினமும் ஒரு விஷயத்த மட்டும் எடுத்தாலே போதும், நம்ம கிட்ட வந்து ஒரு மொத்தமா அவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து இருக்குது. திரும்பி பார்த்தா இவ்வளவு நான் பண்ணி இருக்கிறேன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம இந்த மாதிரி தினசரி ஒருத்தங்கள் நம்ம பேச போறோம். மனிதர்கள் நம்ம 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அவங்க பார்த்து அறிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதையும் பண்ண போறேன். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியினுடைய முடிவுலையும் இந்த மாதிரி ஒரு மெம்பர்கிட்ட நான் ரெகுலரா பேசுவேன். ஸோ தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். Have a good evening and good night. And tomorrow morning we will meet again, 7 o'clock, and then evening 5 o'clock, part 2 of The Kakkan Pages. Till then, love you all so much, and